அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடைஸ் ப்ளஸில் செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எங்கள் டீச்சர்ஸ் நான் சொல்கிறேன் எப்போ ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அதில் வந்து யூடைஸ் ப்ளஸ் இங்கே பாருங்கள், கேப்பே இல்லாமல் இருக்கா, அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு யூடைஸ் ப்ளஸ்ன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து டெஸ்க்டாப் சைட் மோடுன்னு நான் ஆஃப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். நான் ஏற்கனவே ஆன் பண்ணியிருந்தேன். ஆஃப் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும். இப்போ இதில் இந்த இடத்துல பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூல் இருக்கும். அதில் செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அதை டச் பண்ணிவிட்டு கோன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து யூசர் ஐடிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எம்இஸ்க்குரிய யூசர் ஐடி வந்து இதில் கொடுக்கணும் டீச்சர்ஸ். என்டர் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல ஏற்கனவே நம்ம யூடைஸ் ப்ளஸ்க்கு வந்து நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. இந்த இடத்துல கேப்ஸாவை அடிச்சுட்டு லாகின் கொடுக்கணும். இப்போ நான் எங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்குறேன் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ், நம்ம ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பாருங்கள் கரண்ட் அகடாமிக் இயர் 2024-25 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு டீச்சர்ஸ் இந்த இடத்துல 3 லைன்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் மோடு வச்சுக்கோங்க. வச்ச உடனே ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும் டீச்சர்ஸ், அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ டெஸ்க்டாப் சைட் மோடு வச்சோன்னே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்கூல் டேஷ்போர்டுன்னு இருக்கா, சூஸ் அகடாமிக் இயர்னு இருக்கும், ஸ்கூல் டேஷ்போர்டுன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ், நம்ம ஸ்கூலில் எத்தனை செக்ஷன் இருக்கோ அத்தனை செக்ஷன் வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இப்போ எங்கள் ஸ்கூல் மிடில் ஸ்கூலுங்கிறனால 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் இருக்குது. ப்ரைமரினா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்குது டீச்சர்ஸ். ஹை ஸ்கூல் அப்படின்னா 6th to 10th, ஹையர் செகண்டரி 6th to 12th வரைக்கும் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து விடுபட்டிருக்கா, ஏதாவது ஒரு செக்ஷன் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற நல்லா பார்த்துக்கோங்க டீச்சர்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 9th வந்து ஏ செக்ஷன் இருக்கும் தமிழ் மீடியம், 9th பி வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், சரிங்களா? அப்போ ஏதாவது ஒரு செக்ஷன் விடுபட்டிருக்கும். அதே மாதிரி ப்ரைமரியில் 5th ஏதாவது இங்கிலீஷ் மீடியம் வச்சுருப்போம், இங்கிலீஷ் மீடியம் செக்ஷன் விடுபட்டிருக்கலாம், தமிழ் மீடியம் செக்ஷன் விடுபட்டிருக்கலாம். அந்த மாதிரி விடுபட்டு ஏதாவது ஒரு செக்ஷன் விடுபட்டிருந்தா, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், ப்ரைமரி, மிடில் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே விடுபட்டிருந்தா அது எப்படி செக்ஷன் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ எங்கள் ஸ்கூலில் எல்லாமே சரியாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுறேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ இதை அப்படியே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் சூஸ் அகடாமிக் இயர்னு இருக்கான். அந்த இடத்துல டேஷ் போர்டு கீழே பாருங்கள் டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் ஆர்ட் செக்ஷன் இருக்கா, ஆர்ட் செக்ஷன் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த செக்ஷன் இல்லையோ அந்த செக்ஷனை இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 8th வந்து ஆட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ செக்ஷன் அலைஸ்ன்னு இருக்குது. அலைஸ்னால் என்ன அர்த்தம்னா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துக்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் டீச்சர்ஸ். நான் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் பின்னு வந்துருச்சு. தமிழ் மீடியம் ஏ, இங்கிலீஷ் மீடியம் பி கொடுத்துட்டு ஆர்ட் செக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் செக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. 8th ஏ வந்து தமிழ் மீடியம், 8th பி வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு டீச்சர்ஸ். இப்போ எனக்கு நான் தெரியாமல் இந்த செக்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை டீச்சர்ஸ். இந்த இடத்துல போய் டெலீட்டுங்கிறத பட்டனை வந்து பண்ணிவிட்டு பாருங்கள் டெலீட் செக்ஷன் இருக்கா, ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு டெலீட் திஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ டெலீட் ஆயிடுச்சு டீச்சர்ஸ், அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள் தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? இப்போ வேறு எந்த மீடியமே இருக்காது. இப்போ நான் செக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இப்போ அடுத்து வந்து எக்ஸ்பேண்ட் ஆல் செக்ஷன் அப்படிங்கிற டச் பண்ணுங்கள்.
டச் பண்ண உடனே டீச்சர்ஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்கள் ஸ்கூலுக்குரிய எல்லா செக்ஷனுமே இங்கே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கிளாஸுன்னு இருக்கா, செக்ஷன். இப்போ செக்ஷன் அலைஸுங்கிற இடத்துல நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருப்பேன். நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் டீச்சர்ஸ், அதனால் தமிழ் மீடியம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். எடிட்குள்ளே போங்க, போயிட்டு இப்போ பாருங்கள் எடிட் கேட்குது. இப்போ வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு சொல்லி நான் தமிழ் மீடியம் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ அப்டேட் ஆகிடுச்சு, சரிங்களா? இதே மாதிரியே வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்காக நீங்கள் வந்து கொடுக்கணும் டீச்சர்ஸ். இப்போ நான் எல்லா செக்ஷனும் கொடுத்து முடிச்சிட்டேன், அதனால் கொலாப்ஸ் ஆல் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே எல்லா செக்ஷனுக்குமே கொடுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம் டீச்சர்ஸ், அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்காக நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம் டீச்சர்ஸ். டெலீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டேன், அதே மாதிரி செக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் டீச்சர்ஸ். மறக்காமல் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். தேங்க்யூ.